ஒப்பீடு அப்படின்றத செய்ததன் மூலியமா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் எக்கனாமிக்ல தமிழ்நாடுக்கு ஹெல்ப் பண்றோம், ரெஃபார்ம்ஸை கொண்டு வரக்கு நான் உதவி பண்றோம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களா இல்லாம அவருடைய நோக்கம் கூட்டணிக்குள்ள ஒரு மாதிரியான கன்ஃபியூஷன்ஸை ஏற்படுத்திடணும். ஏன்னா இதை அவர் முதல் தடவை பண்ணல, இதுக்கு முன்னாடியும் பண்றாரு. டெல்லியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொடர்ந்து கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய சர்ச்சைகளை பெரிய அளவுல பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா, சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. பிரவீன் சக்கரவர்த்தியை நீங்க காங்கிரஸ் கட்சியுடைய வெறும் நிர்வாகியா மட்டும் நீங்க பார்க்க கூடாது. அவரு ராகுல் காந்தி கூட ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம், நண்பர்னு கூட சொல்லலாம். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி செய்யற விஷயங்கள் ராகுல் காந்தி அல்லது மல்லிகார்ஜுன கார்கே சொல்லுவார் இல்லையா, ஹை கமாண்ட், அவங்களுடைய ஒப்புதலோட தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. நிச்சயமா எங்களுக்கு வேற பரிசு ரெடியா இருக்கு, நாங்க கிளம்பிடுவோம் அப்படின்றத ஒரு இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு சேனல் எங்கெங்கெல்லாம் ஓபன் ஆகிருக்கு, தாவேகா தரப்புல கண்டிப்பா ஒரு பெரிய சேனல் அப்படின்றது ஓபன் ஆகிருக்கு. வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் புலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியில் இருந்து பத்திரிகையாளர் நிரஞ்சன் குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய நிர்வாகியான திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு. அதுல அவர் குறிப்பிடுறது என்னன்னா, தமிழ்நாட்டை விடவும், அதாவது உத்தரப்பிரதேசத்தை விடவும் தமிழ்நாடு தான் அதிக அளவுக்கான கடனை வாங்குறாங்க அப்படின்றத விஷயத்த கோட் பண்ணி பேசியிருந்தாரு. உத்தரப்பிரதேசம்ன்றது உங்களுக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான். சோ அப்படி இருக்கும்போது இந்த கம்பேரிசனை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, பிரவீன் சக்கரவர்த்தியோட இந்த கருத்தை? உத்தரப்பிரதேச அருகில் நான் இருக்கிறதே, என் வீடே உத்தரப்பிரதேசத்துல தான் இருக்கு, பார்டர்ல தான் நான் வீடே, எனக்கு யூபி தான். இது நம்ம இதை ரொம்ப டெக்னிக்கலா போனோம்னா அது பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. எக்கனாமிஸ்ட் பேசணும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் பேசினாதான் ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கும். பட் ஆனா ரொம்ப பேசிக்கான கம்பேரிட்டிவ்ஸே பண்ணலாமே. நீங்க தமிழ்நாடு கூட இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி அந்த ஒப்பீடே தப்புன்னு சொல்றோம். அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வேணா கரெக்டா இருக்கலாம். அதாவது தமிழ்நாடு அதிக அளவுல கடன் வாங்குறாங்க. முதல்ல அந்த கடன் எதுக்காக வாங்கப்படுது, அனுமதி கொடுக்கறது யாரு? ஏன்னா நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரியான கடன்லாம் நம்ம வாங்கிட முடியாது. அந்த கடன் வாங்குறோம்னா அதுக்கான ப்ராப்பரான சேனல்ஸ் இருக்கு, ஒப்புதல் வாங்குறதுக்கு மத்திய அரசு கிட்ட நம்ம சில விஷயங்கள் போக வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. எல்லா மாநிலங்களுமே கடன் வாங்கி அந்த பணிகளை செய்யக்கூடிய விஷயம் தான் இருக்கு. ஆனா கம்பேரிசன் நீங்க இப்ப மகாராஷ்டிரா கூட கம்பேர் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபைன் ஒத்துக்கலாம். சரி, ஏன்னா எல்லா தரவுகள்லையுமே நீங்க மனிதவள மேம்பாடாகட்டும், இல்ல ஒரு எஜுகேஷன் ஆகட்டும், ஹையர் எஜுகேஷன் ஆகட்டும், சுகாதாரமாகட்டும், இது எல்லாத்திலையுமே அந்த டாப் 3 இருக்கு அப்படின்னா அதுல மகாராஷ்டிரா இருக்கும், சில இடங்கள்ல கர்நாடகா வருவாங்க. நான் சொல்றது தென் மாநிலங்கள் தான் அதுல அதிக அளவுல இருப்பாங்க. எஸ்பெஷலி தமிழ்நாடு, கேரளா ரொம்ப அந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாவே இருக்கும், ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸாவே இருக்கும். ஆனா இந்த குறியீடுகள் எல்லாத்திலையுமே பின்தங்கி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கு கூட இவங்க அதை கம்பேர் பண்ணி, நீங்க ஹையர் எஜுகேஷன் எடுத்துக்கோங்க, தேசிய சராசரியை விட உத்தரப்பிரதேசத்துல கம்மி. தமிழ்நாடு தேசிய சராசரியை விட எங்கேயோ இருக்கிறோம். நம்ம பள்ளி குழந்தைகளுடைய இடைநிற்றல் அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க யூபியோட நீங்க கம்பேரே பண்ணவே முடியாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகட்டும். ஆனா இந்த ஒப்பீடு அப்படின்றத செய்ததன் மூலியமா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் எக்கனாமிக்ல தமிழ்நாடுக்கு ஹெல்ப் பண்றோம், ரெஃபார்ம்ஸை கொண்டு வரக்கு நான் உதவி பண்றோம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களா இல்லாம அவர் போட்டிருக்க அந்த ஒன்லைன் ட்விட்டும் அவரோட அந்த கிராஃப் பார்த்தாலுமே தெரியுது, அவருடைய நோக்கம் கூட்டணிக்குள்ள ஒரு மாதிரியான கன்ஃபியூஷன்ஸை ஏற்படுத்திடணும். ஏன்னா இதை அவர் முதல் தடவை பண்ணல, இதுக்கு முன்னாடியும் பண்றாரு. டெல்லியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொடர்ந்து கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய சர்ச்சைகளை பெரிய அளவுல பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா, திமுக மீண்டும் மீண்டும் சொல்றது என்ன, எங்களுடைய கூட்டணி ரொம்ப வலுவான கூட்டணியா இருக்கு. மற்ற எதிரில் இருக்கக்கூடிய கூட்டணிகள், நீங்க விஜய் அவர்கள் கூட இன்னும் கூட்டணி எதுவும் பெருசா அமையல, சீமான் அவர்கள் தனிச்சுதான் நிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. அதிமுக கூட்டணியில யார் வரப்போறாங்க, யார் வெளியே போறாங்கன்னு ஒரு கிளாரிபிகேஷனும் இல்லை. பாஜக அதிமுக கூட்டணி அது எப்படி சேர்ந்திருக்காங்க அப்படின்றதே நமக்கு தெரியும். இப்ப அவங்க கூட அன்புமணி போறாரா, ராமதாஸ் என்ன பண்ண போறாரு, கிருஷ்ணசாமி என்ன பண்ண போறாரு, தேமுதிக என்ன பண்ண போறாங்க, கூட்டணியில் இருந்தவங்க டிடிவி தினகரன் என்ன பண்ண போறாரு, ஏகப்பட்ட கேள்விகள், அந்த சலசலப்புகள் எல்லாம் இருக்கு. அதனாலதான் அந்த கூட்டணியே ஒரு மாதிரி
ஒரு தடுமாற்றத்திலே இருக்கக்கூடிய கூட்டணியாவே இருக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்களேன், ஆரம்ப கட்டத்துல ஒரு மாதிரி இருந்துச்சு கூட்டணியில பங்கு வேணும் அப்படின்னு. அப்புறம் கடைசியில திருமாவர்கள் என்ன சொல்லிட்டாரு, இது சரியான நேரம் கிடையாது, நாங்க அதை பின்னாடி பாத்துக்கிறோம். கம்யூனிஸ்டுகளும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா இந்த கூட்டணியில ஆரம்பத்துல இருந்தும் சரி இப்பவும் சரி தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கக்கூடிய சூழல்ல இந்த நேரத்துல பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுடைய அந்த ட்விட் அப்படின்றது கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப வெளிப்படையா கொண்டு வரணும். திமுக கூட்டணியும் பிரச்சனை இல்லாமலாம் இருக்கு இல்ல, எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்கு அப்படின்றத அவர் யாருக்கோ மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறாரு. அந்த மெசேஜ் அவர் டெலிவரி பண்ணல. யாருக்காக அந்த மெசேஜ் அனுப்புறாரு? அப்கோர்ஸ் நீங்க இப்போ பிரவீன் சக்கரவர்த்தியை நீங்க காங்கிரஸ் கட்சியுடைய வெறும் நிர்வாகியா மட்டும் நீங்க பார்க்க கூடாது. அவரு ராகுல் காந்தி கூட ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம், நண்பர்னு கூட சொல்லலாம். இப்ப வரைக்குமே ராகுல் காந்தி அவர்கள் ஃப்ரீக்வெண்டா பேசுறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. ராகுல் காந்தியோடைய அந்த செக்லிஸ்ட்ல இருக்கக்கூடியதுல இவர் சாம் பெட்ரோடா சொல்லலாம். அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பேசக்கூடிய எல்லா முக்கியமான விஷயங்களையும் கலந்தாலோசிக்கக்கூடிய முக்கியமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர். அப்படி இருக்கும் பொழுது ராகுல் காந்தியுடைய கவனம் இல்லாமல் இப்படியான ஒரு விஷயத்த பண்ண மாட்டாரு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், கரூர் சம்பவம் நடந்துச்சு. ராகுல் காந்தி யாருக்கு போன் பண்ணி பேசினாரு? தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு. எந்த சூழல்ல பேசினாரு? அது ரொம்ப முக்கியம். திமுக தான் அத்தனைக்கும் காரணம், செந்தில் பாலாஜி தான் திட்டமிட்டு இதை பண்ணாருன்னு தாவேகாவினர் அத்தனை பேருமே வெளிப்படையான விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்த அந்த சூழல்ல ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்களுக்கு பேசுறாரு. இது என்ன சிக்னலை கொண்டு போய் கொடுக்கும்? சோ இப்ப இவங்க நீங்க ஜோடேங்கர் எடுத்துக்கோங்களேன், அவர் தான் தமிழ்நாடு பொறுப்பாளராக இருக்கிறாரு. அவரு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பேட்டியில எங்க தொண்டர்கள் வந்து கடுமையா உழைக்கிறாங்க தமிழ்நாட்டுல, எங்களுக்கான மரியாதையே எனக்கு புரியல, என்ன உழைக்கிறாங்க? இப்போ இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பிரச்சனை இப்ப ஆயிருக்கா? திமுக தலைமையில தான் கூட்டணி கட்சிகளுடைய போராட்டம் அப்படின்றது நடத்தப்பட்டது. காங்கிரஸ் என்ன பண்ணாங்க? 5ஆம் தேதிக்கு அப்புறம் நாங்க வந்து இத மக்கள்கிட்ட எடுத்து பேச போறோம்ன்றாங்க. களத்துல எங்க அவங்க வந்திருக்காங்க? எஸ்ஐஆர் விவகாரம் எடுத்துக்கோங்க. எல்லா மனசாட்சி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், அனைத்து வேலைகளையும் செய்யறது வந்து திமுக தான். காங்கிரஸுக்கும் சேர்த்து அவங்க தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு போராட்ட காலங்கள்னா கம்யூனிஸ்டுகள் அவங்க வேலையை அவங்க கரெக்டா பாக்குறாங்க. ஒரு நாடாளுமன்றத்துல சு வெங்கடேசன் அவர்கள் குரல் கொடுக்கறதுல இருந்து தெருவுல இறங்கி கம்யூனிஸ்டுகள் போராட்டம் நடத்துற வரைக்கும் அவங்க கூட்டணிக்காக அவங்க பண்ணக்கூடிய வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் அப்கோர்ஸ் சொல்லவே வேண்டாம், திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடங்கி அத்தனை விஷயத்திலுமே கூடவே நின்றுருக்காங்க. திருப்பரங்குன்றம் விவகாரத்துல காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? ஒரு பெரிய ஸ்டாண்ட் எடுத்தாங்களா? நான் டெல்லியிலே இருக்கிறோம், இந்த எம்பிங்களுக்குலாம் நம்ம பேசுவோம் அப்படின்றதுனால அவங்கள பெரும்பாலானவங்களுக்கு திருப்பரங்குன்றம் விவகாரத்துல திமுகவுடைய அணுகுமுறை அவங்களுக்கு பிடிக்கல. அதுதான் வெளிப்படையான உண்மையும் கூட. சோனியா காந்தி அவர்களையும் பிரியங்கா காந்தி அவர்களையும் கனிமொழி அவர்கள் தனிப்பட்ட முறையில பார்த்து அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் பத்தி அவங்க பேசி பிரியங்கா காந்தி அதன் வாயிலா தான் கையொப்பம் போட்டாங்களே தவிர அதுல இவங்க யாருக்குமே விருப்பம் அப்படின்றது கிடையாது. ஆஃப் ரெக்கார்ட் எங்ககிட்ட பேசும்பொழுது நிறைய பேர் அதை பகிர்ந்துக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. அப்படி இதெல்லாம் இருக்கும் பொழுது நீங்க கேட்ட மாதிரி என்ன ஒரு கருத்து வெளியே போக வைக்க பாக்குறாங்க அப்படின்னா, நான் சொல்றது பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு கருவி தான். இதை ஒட்டுமொத்தமா செய்யறது காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை தான் பண்றாங்கன்றதுதான். ஏன்னா இப்படியான விஷயங்கள் பண்ணா கூட்டணிக்குள்ள விரிசல் வரும் அப்படின்றது தெளிவா தெரியும். பச்சை குழந்தைங்க கிடையாது அவங்க. அவங்க வந்து ஏதோ இன்னைக்கு கட்சி தொடங்கி நாளைக்கு தேர்தலில் போட்டியிட போறவங்க கிடையாது. அவங்க பல ஆண்டுகளா கோல வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இப்படி பண்ண அப்படி ஆகும். நீங்க இது இவங்க தமிழ்நாட்டுல மட்டும் பண்றாங்கன்னு நினைச்சோம்னா அது நம்ம தப்பு கணக்கு போடுறோம்னு அர்த்தம். சிம்பிளான 2-3 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்றேன். எப்பவுமே அப்படி உதாரணங்களை சொன்னாதான் அது சரியாகவும் இருக்கும். பீகார் மாநிலத்துல இப்ப எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது. காங்கிரஸ் கட்சி எவ்வளவு கேவலமான ஒரு தோல்வி அடைஞ்சாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒண்ணுமே இல்லைங்க. பீகாருடைய பார்டர் ஸ்டேட்டா இருக்கிறது ஜார்க்கண்ட் மாநிலத்துல இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஹேமந்த் சோரன் தான் அங்க முதல்வராக இருக்கிறாரு. ஒண்ணு இல்ல 6 சீட்டு கேட்டாரு. பீகார் ஜார்க்கண்ட் எல்லை பகுதிகள்ல சில தொகுதிகள் இருக்கு, அதுல எங்களுக்கு ஓரளவுக்கு வலிமை இருக்கு, எங்களுக்கு ஒரு 6 சீட்டு மட்டும் கொடுங்க அப்படின்னு என்ன சொன்னாங்க? காங்கிரஸ் கட்சி முடியவே முடியாதுன்ட்டாங்க. மத்திய பிரதேசத்துல எலெக்ஷன் வந்தப்போ போன எலெக்ஷன் அப்போ உத்தரப்பிரதேசத்துடைய முன்னாள் முதல்வரான அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி கட்சி தலைவர் இதே 6 சீட்டை தான் கேட்டார். எல்லை பகுதிகளில் எங்களுக்கு ஒரு 6 சீட்டு கொடுங்க, நாங்க வந்து கண்டெஸ்ட் பண்றோம். ஸோ நாங்க அவங்க அப்ப என்ன சொன்னாங்க? இந்த களம் வந்து எங்களுக்கும் பாஜகவுக்கும் நேர் எதிராக இருக்கக்கூடிய களம்,
நாங்க வேற யாரையும் சேர்த்துக்க மாட்டோம். கடைசியில் என்னாச்சு, களம் மொத்தமா புட்டுக்கிட்டு போனதுதான் மிச்சமா போச்சு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி 4 மாநிலங்களவை உறுப்பினருக்கான எலெக்ஷன் அப்படின்றது நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல நாங்க தான் இங்க பிரதான ஆளுங்கட்சியா இருக்கிறோம், எங்களுக்கு வந்து மாநிலங்களவையில எங்களுக்கான வலிமை அப்படின்றது வேணும், கூட்டணி தானே, நாங்க உங்க எல்லாருக்கும் உங்களுக்கு நாங்க துணை இருக்க போறோம், அதனால அப்படின்னு உள்ளடி வேலைகள் பார்த்து 4மே போக வேண்டியது என்சிபிக்கு, உமர் அப்துல்லா கட்சிக்கு மொத்தமா போக வேண்டியது. கடைசியில 3 சீட்டு தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சு, 1 சீட்டு அவங்க இல்லை. அப்போ கடுப்பான உமர் அப்துல்லா இந்தியா கூட்டணி எல்லாம் வந்து டெல்லியோட வச்சுக்கலாம், மாநிலங்களுக்குள்ள வர வேண்டான்னு இந்த எல்லா இடத்துலயும் குட்டையை குழப்பி இருக்குது. இப்போ 2024 எலெக்ஷன்ல பாஜகவுக்கு எதிராக கடுமையா சண்டை செஞ்ச கட்சினா நீங்க எதை சொல்லுவீங்க? பயங்கரமா போராடின கட்சினா நீங்க எதை சொல்லுவீங்க? சும்மா நான் உங்ககிட்டயே கேட்கிறேன். காங்கிரஸ். எப்படி சொல்றீங்க காங்கிரஸ்னு? காங்கிரஸ் அவங்களோட வேலை இன்னும் சரியா செஞ்சிருந்தாங்கன்னா இந்த களமே மாறி இருக்கும். என்ன கேட்டா ப்ராப்பரா பக்காவா ஸ்கெட்ச் போட்டு சூப்பரா வேலை பார்த்த ஒரே ஆளு. அப்கோர்ஸ் டிஎம்கே ஒரு பக்கம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்பவுமே நடக்கிறது. டிஎம்கேல நேஷனல் பார்ட்டிஸுக்கான ஒரு அங்கீகாரம் கிடையாது அப்படின்றதுனால அதை விட்டுருவோம். ஆனா பாஜகவை அவங்க மண்ணுல அவங்க ஆளும் கட்சியா இருக்கும் போதும் கூட அடிச்சு வீழ்த்தினது சமாஜ்வாதி கட்சி. அகிலேஷ் யாதவ் பண்ண அந்த சம்பவம் தான் இன்னைக்கு மத்தியில பாஜக மைனாரிட்டி அரசா இருக்கிறதுக்கான அடிப்படை காரணம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான அத்தனைக்கும் அடித்தளமா இருந்தது அயோத்தி விவகாரம். அந்த அயோத்தியில சொல்லி வச்சு கில்லி மாதிரி அடிச்சது அகிலேஷ் யாதவ். இப்போ 2023 மத்திய பிரதேச எலெக்ஷன்ல 6 சீட்டு தரமாட்டேன்னு சொன்னாங்க. ப்ரூவ் பண்ணிட்டாரு அகிலேஷ் யாதவ். யூபியில நான் தான் இங்க கிங்கு, நான் தான் இங்க பெரிய ஆளு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. காங்கிரஸ் கட்சி என்ன ப்ரூவ் பண்ணாங்க? இப்போ அடுத்த வருஷம் யூபிக்கு எலெக்ஷன் நடக்கும் பொழுது கண்டிப்பா கேட்பாங்க, போன தடவை கொடுத்ததை விட 2 மடங்கு எங்களுக்கு சீட்டு வேணும். எந்த மூஞ்சி வச்சுட்டு கேட்பாங்க காங்கிரஸ் கட்சி கூச்சமே இல்லாம கேட்பாங்க. எதுக்கு கொடுக்கணும் அகிலேஷ் யாதவ்? என்ன காரணத்துக்காக கொடுக்கணும் அவரு? இப்ப இதேதான் இப்ப தமிழ்நாட்டுல பண்றாங்க. எங்க நீங்க எப்ப தெரியுமா காங்கிரஸ் கட்சி கேட்கட்டுங்க, தமிழ்நாட்டுல எங்களுக்கு நிறைய சீட்டு வேணும், நாங்க வந்து பெரிய ஆளுமையா வரணும், தாராளமா பண்ணுங்க. எப்ப பண்ணணும்? நீங்க மத்த இடங்கள்ல ப்ரூவ் பண்ணிட்டு நீங்க பண்ணணும். உங்களுடைய வெற்றிக்கு மாநில கட்சிகள் தான் உதவியா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்க டைரக்டா பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்துல உங்க கோல் வச்சிருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? எந்த மாநிலமும் கிடையாது. கர்நாடகாவை சொல்லுவீங்களா? இப்ப கர்நாடகால என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு? வாரத்துக்கு ஒரு நாள் கர்நாடகால இருந்து கொடி பிடிச்சிட்டு இங்க ஆட்கள் வந்துடுறாங்க. அப்ப அந்த அங்க இருக்கக்கூடிய பப்ளிக், ஓட்டு போட்ட பப்ளிக் எவ்வளவு கடுப்பாவாங்க. உங்களுக்கு நீங்க எங்களை ரூல் பண்ணுவீங்க, உங்களுக்கு நல்லாட்சி கொடுப்பீங்கன்றதுக்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஆனா நீங்க உங்க உள்கட்சி பிரச்சனையவே நீங்க பேசிக்கிட்டு டெல்லிக்கு அதுக்காகவே போயிட்டு இருக்கிறீங்கன்னா என்ன நியாயம்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அடுத்ததடவை எப்படி ஓட்டு போடுவாங்க? நீங்க மத்திய பிரதேசத்துல பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ், மண்ண கவுனது யாரு? ராஜஸ்தான்ல பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ், மண்ண கவுனது யாரு? நீங்க சத்தீஸ்கர்ல எடுத்துக்கோங்க, யார் மண்ண கவுனது யாரு? நீங்க ஆளும் கட்சியா இருந்த இடத்துல இருந்து நீங்க போய் எல்லா இடத்துலயும் வீழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளையும் நீங்க இப்படி காலவாரி விட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தமா இருக்கும்? அது பீகார்ல சட்டமன்ற தேர்தல் நடக்குது. எலெக்ஷன் அன்னைக்கு ராகுல் காந்தி எங்க இருந்தாரு? பிரியங்கா காந்தி எங்க இருந்தாங்க? ரிசல்ட் அன்னைக்கு எங்க இருந்தாங்க? ஒருத்தர் ஜெர்மன்ல இருக்கிறாரு, ஒருத்தங்க யூஎஸ்ல இருக்கிறாங்க. எப்படிங்க ஒரு எனக்கு புரியல. இப்ப ரிசல்ட் அன்னைக்கு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் நான் வந்து ஃபாரின் போறேன்ட்டு லண்டன் போயிட்டாருன்னா எப்படி இருக்கும்? தலைமையே இல்லாத ஒரு தருணமா இருக்காதா? யாராவது பண்ணுவாங்களா அப்படி? பிரைம் மினிஸ்டர் மோடி பண்றாரா? அமித்ஷா பண்றாரா? ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வர 2024 எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு மோடி அவர்கள் வந்து இந்தியாவில் இல்லாம போயிருப்பாரா? அப்போ நீங்க என்னத்தை ப்ரூவ் பண்ண விரும்புறீங்க? நீங்க கேட்ட கேள்வி அதுதான். நீங்க என்ன கேட்டீங்க? யாருக்கு பிரவீன் சக்கரவர்த்தி இந்த செய்தியை அனுப்ப பாக்குறாரு? பிரவீன் சக்கரவர்த்தி மூலியமாக எங்களுக்கு அதிக சீட்டு நீங்க கொடுக்கணும். கொடுக்காட்டி நாங்க வந்து வெளியே போயிருவோம், நாங்க வந்து தாவேக்காக்க போயிருவோம், இல்ல வெளியே எங்கேயாவது போயிருவோம். நாங்க போறதோட மட்டும் இல்லாம உங்களையும் இழுத்து விட்டுருவோம் கீழே. நாங்க பாருங்க மத்த மாநிலங்கள்லாம் பீகார்ல பாருங்க, நாங்க அதைத்தான் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அவ்வளவு சண்டை போட்டாங்க, கடைசி வரைக்கும் சண்டை போட்டாங்க. பிரதான ஆளும் கட்சியா இருக்கிறது யாரு? தேஜஸ்வி யாதவ். எதிர்கட்சியா இருக்கிறது அவரை முதல்வர் முகமா அறிவிக்கிறதுல அவ்வளவு தயக்கம் இருந்தது. யாரு? சரி, தேஜஸ்வி யாதவ் கிடையாது, காங்கிரஸ்ல இருந்து யார் இருக்கிறாங்க பீகார்ல முதல்வர் முகமா? யாரை கொண்டு வருவாங்க? யாராவது தலைவர் வச்சிருந்தாங்கன்னா சொல்லட்டும். இப்ப தமிழ்நாடே எடுத்துக்கோங்களேன், யாரை முன்மொழிவாங்க?
ஒருவேளை கூட்டணி ஆட்சியாவே அமைதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு அமைச்சரவை கொடுக்குறேன்றாங்க, எவ்வளவு சண்டை நடக்கும். 10 கோஷ்டி கிளம்பி டெல்லிக்கு வந்துருவாங்க. இவங்களுடைய தவறுகள் எதையுமே சரி செய்யவும் மாட்டாங்க, அதை எதையுமே அதை யோசிக்க கூட மாட்டாங்க. ஆனா உதவிக்கு இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை வந்து இதே மாதிரியான விஷயங்கள் எல்லா மாநிலத்திலையும் பண்றாங்க. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, எல்லா ஒண்ணு இல்ல. இதுல எடுத்துக்கோங்க, கேரளால எடுத்துக்கோங்க. சசி தரூருடைய கான்ஸ்டியூன்சிய பாஜக கைப்பற்றி இருக்காங்க. சசி தரூருக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? சசி தரூர் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்துகிட்டு எவ்வளவு குழப்பங்களை ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு. ரஷ்ய அதிபர் புட்டின் வந்தப்போ ஒரு மக்களவை எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற அந்த அந்தஸ்துல இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு அழைப்பே விடுக்கல. ஆனா இவரை கூப்பிட்டாங்கன்னு இவர் போயிருக்கிறாரு. டிஎம்கேல யாராவது போவாங்களா? ஏடிஎம்கேல யாராவது போவாங்களா? அப்படி பிஜேபியில யாராவது போவாங்களா? நாளைக்கு அமித்ஷா வந்து சொல்றாரு, இனிமேல்ட்டு மேடையை பகிர்ந்துக்காதீங்க, இவங்க கூட போகாதீங்க அப்படின்னு. பாஜக தலைவர்கள் யாரோ ஒருத்தர் அதை மீறி பண்ணுவாங்களா, பேசுவாங்களா? என்ன பண்றாங்க கேட்டா ஜனநாயகம்னுவாங்க. எனக்கு புரியல என்ன ஜனநாயகம். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி செய்யற விஷயங்கள் வந்து ராகுல் காந்தி அல்லது மல்லிகார்ஜுன கார்கே சொல்லுவாங்க ஹைகமாண்ட், அவங்களுடைய ஒப்புதலோட தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றாரா? நிச்சயமா இருக்கும். அதைத்தான் நான் முழுமையா நம்புறேன். அதுதான் நம்புறேன். ராகுல் காந்தி அவர்களுக்கு இது தெரியாம இது நடக்கவே நடக்காது. எப்படி நடக்கும்? எனக்கு நீங்களே ஒரு உதாரணம் சொல்லுங்க. நான் அதை திருப்பி சொல்றேன்ல, எப்படி நடக்கும்? ஒரு கூட்டணி கட்சியை பத்தின ஒரு விமர்சனத்தை கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிர்வாகி வைக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர், நீங்க ஒண்ணு இல்ல, தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு திருச்சியோ இல்ல ஒரு ராமநாதபுரமோ ஒரு மாவட்ட தலைவர் திமுக ஏதாவது பேசிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்சி தலைமை அவங்க மேல நடவடிக்கை எடுக்காதா? நீங்க எங்க லெகசி அதுதானே. டெமோக்ரஸி யார் வேணாலும் எந்த கருத்துன்னு சொல்லலாம்ன்றதுதானே காங்கிரஸோட லெகசி, அவங்க சொல்றது. ஆனா இது எனக்கு புரியல. அதுதான் சொல்றேன், அந்த டெமோக்ரஸியை மெயின்டைன் பண்ணி நீங்க என்ன சாதிக்கிறீங்க? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு ஸ்கூலுக்கு 10 மணிக்கு வரணும் அப்படின்னா 10 மணிக்கு வரணும்ன்றதா ரூல்ஸ். அது எல்லாருக்கும் பொருந்தும். இல்ல நான் 11 மணிக்கு தான் வருவேன், டெமோக்ரஸி என்னுடைய அதிகாரம், எனக்கு அரசியலமைப்பு கொடுத்திருக்க உரிமை, நான் 11 மணிக்கு தான் வருவேன்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்ல முடியுமா? ஆபீஸ் 10 மணினா 10 மணிக்கு போயே ஆகணும். ஏன் இஷ்டம் நான் எப்ப வேணாலும் போறேன்றது சொல்றதும் ஜனநாயகம் ஆகுமா என்ன? சரி, அதுதான் கட்டுப்பாடுக்கும் ஜனநாயக சுதந்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி, நீங்க உங்களோட அந்த சுதந்திரம் இருக்குல்ல. இப்போ கடந்த வாரம் ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து, பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறதுலயே 85% நன்கொடைய கார்பரேட்டுகள் கிட்ட இருந்து வாங்கினது பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படின்ற அபிடேவிட் வந்திருக்கு. காங்கிரஸ் கட்சி என்ன போராட்டம் பண்ணாங்க? என்ன அவங்க டெமோக்ராட்டிக்கா என்ன அவங்க பண்ணாங்க? எனக்கு புரியல. அவங்களோட டெமோக்ராட்டிக்கோட அந்த வேல்யூவை அவங்க எந்த அளவுக்கு அப்ஹோல்ட் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. மன்ரேகா நடந்திருக்கு, என்ன பண்ணாங்க? நீங்க எஸ்ஐஆர் எடுத்துக்கோங்க. டிஎம்கே ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் அனௌன்ஸ் பண்ணோம்னா முதல் வழக்கா டிஎம்கே போடுறாங்க. கேரளா கவர்மெண்ட் கேஸ் ஃபைல் பண்றாங்க. அட தாவேகா போடுறாங்க. செல்வ பெருந்தகை கேஸ் ஃபைல் பண்ணார், நான் இல்லைன்னா சொல்லல. ஆனா அந்த வேல்யூன்னு இருக்கு. ஏன் ராகுல் காந்தி ஏன் போடக்கூடாது? மல்லிகார்ஜுன கார்கே ஏன் கேஸ் போடக்கூடாது? எனக்கு புரியல. நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். என்ன நீங்க டெமோக்ராட்டிக் வேல்யூ என்ன நீங்க அப்போல்ட் பண்றீங்க? ஆனா இன்னொரு பக்கம் கிரீஷ் ஜோடங்கர் அவர்கள் வந்து பேசும்பொழுது டிசம்பர் 15க்குள்ள அந்த கூட்டணி சீட்டுகளை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு வந்து நாங்க சொல்லியிருந்தோம். திமுகவோட தலைமை வந்து இது வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கல அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த பால் அப்படின்றது திமுக கோர்ட்ல தான் இருக்கு அப்படின்றதையும் வந்து சொல்றாரு. அதை தாண்டி அந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றது வந்து மீண்டும் அவர் வலியுறுத்துறாரு. அது செல்வ பெருந்தகை அவர்களும் வந்து ஆமோதிக்கிறாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்ல, அதுதான் நீங்க கூட்டணி ஆட்சி அப்படின்றது இந்தியன் டெமோக்ராட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரிட்டிசிசம் வேணும், என்ன இது பண்ணாலும் கிரிட்டிசிசம் பண்ணும், அதெல்லாம் வந்து நியாயமான விஷயம். பட் அந்த டைமிங் இருக்குல்ல, நீங்க ஒருதலைபட்சமான ஒரு கிரிட்டிசிசம் அப்படின்றது வந்து எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும்னு தெரியல. அதான் இது எல்லாமே மீண்டும் மீண்டும் என்னன்னா, எங்களுக்கு வேற பர்சு ரெடியா இருக்கு, நாங்க கிளம்பிடுவோம் அப்படின்றத வந்து ஒரு இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு சேனல் எங்கெங்கெல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு, தாவேகா தரப்புல கண்டிப்பா ஒரு பெரிய சேனல் அப்படின்றது ஓப்பன் ஆகிருக்கு. ஒருவேளை டிஎம்கேல இருந்து அங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து நான் கொஞ்சம் இதை மாற்றி பாக்குறேன். இழப்பு அப்படியான ஒரு மாற்றம், காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில இருந்து வெளியே போகுது அப்படின்னா அந்த இழப்பு டிஎம்கேக்கு தான் அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க கட்டமைச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான பிம்பம் என்னது, எங்க கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே சுமூகமா இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பிம்பம்.
அதை உடைச்சிருவாங்க. அது முதல்ல உடஞ்சிரும். அது உடஞ்சிருச்சுனாலே மற்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே அரசின் மீதான ஒரு மக்களுக்கு எதிரான அரசுக்கு எதிரான மக்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு ஹையா இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பாக்குறோம். ஏன்னா தினந்தோறும் போராட்டங்கள் நடக்குது, வேலை நிறுத்த போராட்டங்கள், ஆசிரியர் சங்கங்கள் ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த நெருக்கடி அப்படின்றது நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் சமாளிக்கணும்னா ஒரு வலுவான கடைசி நேரத்துல கூட்டணி இப்படி மாறும் பொழுது அந்த தடுமாற்றம் அப்படின்றது வந்துடும். இந்த மாறுறாங்களோ இல்லையோ அந்த ஒரு அச்சுறுத்தல் கொடுக்குறாங்கல்ல, நாங்க போயிருவோம், காங்கிரஸ்க்கு என்ன நடக்க போகுது? இப்ப தமிழ்நாட்டுல இப்போ திமுக தோக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காங்கிரஸ்க்கு என்ன இழப்பதுல? ஒண்ணும் கிடையாது அவங்களுக்கு. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு 2 எம்எல்ஏவே இல்லாமே போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டுல காங்கிரஸ்க்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட இல்லாமே போயிடுறாங்க. என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஹரியானால ஆட்சி கையில இருந்த ஆட்சிய விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க ஏதாவது ஃபீல் பண்றாங்களா? ஏதாவது அதுக்கான ரிஃபார்ம்ஸ் ஏதாவது எடுக்கிறாங்களா? வேற எந்த மாநிலத்துல தோத்தாலும் என்ன ஓகே நாம சரிவில் இருந்து மீண்டு வருவோம். எங்கெங்க மீண்டு வராங்க எனக்கு புரியல. ஆனா திமுகவுக்கு தான் அது பெரிய அடியா இருக்கும். அது இந்த எலெக்ஷன்ல ஒருவேளை அப்படி நடக்குதுன்னா எல்லாருக்குமே அது ஒரு சாதகமா இருக்கும். காங்கிரஸ் கட்சிக்கு நிறைய சீட்ல நாங்க போட்டியிட்டோன்ற ஒரு பேரு கிடைக்கலாம், இல்ல நிறைய சீட்ல போட்டி போடுறாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கான வாக்கு வங்கி கொஞ்சம் அதிகரிக்கலாம், அதை ஒரு பெரிய சக்சஸா அவங்க காட்டலாம். தாவேகாவுக்கு ஒரு பெரிய கூட்டணி அமைஞ்சதுக்கான ஒரு அடிப்படை தளம் அப்படின்றது கிடைச்சிடும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, விஜய் அவர்கள் என்னைக்காவது காங்கிரஸை விமர்சிச்சிருக்கிறாரா? காத்துல ஊழல் பண்ற ஊரியான்ட்டு படத்துல டைலாக் பேசினவரு காங்கிரஸ் கட்சியுடைய கடந்த கால ஊழல்கள் பத்தி எதுவுமே இது வரைக்கும் வாய் திறந்ததே கிடையாது. அவர் முழுக்க பண்றது டிஎம்கேவை வீக்கன் பண்ணணும் அப்படின்னு. இப்போ அதே வேளையை கூட்டணியிலேயே இருக்கு. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தியுடைய இந்த வார்த்தைகளை அதிமுகவும் சரி, தாவேகாவும் சரி, பிஜேபியும் சரி, நீ பொது மேடைகள்ல பேச பாருங்க. நாங்க சொல்லலைங்க, கூட்டணியில இருக்கிறவரே சொல்றாரு ரொம்ப கடன் வாங்குறாங்க, ஆட்சி சரியா நடத்த தெரியலன்னு சொல்றாங்க அப்படின்னு. எவ்வளவு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் அது. ஸோ அப்கோர்ஸ் அவங்களுக்கு வேற ஒரு இடம், அவங்க ஒரு அவைலபிளா பிளான் பியை அவங்க அவைலபிளாவே வச்சிருக்கிறாங்க. இதன் மூலியமா டிஎம்கேவும் ஒரு த்ரெட்டன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. அந்த கிளைமேக்ஸ் அவங்க கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்கோர்ஸ் நீங்க ஜோடேங்கருடைய ஒரு நீங்க என்ன சொல்லியிருக்கலாம், திருமாவளவன் மாதிரியே ஒரு டீசென்டான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கலாம், வேணும் ஆனா இப்ப வேணா, இது சரியான தருணம் கிடையாது, எங்க எதிரிகளை வீழ்த்தணும், அதுக்காக நாங்க திமுக கூட இருந்தே ஆகணும்ன்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. இப்பவும் அவங்க அதை டிஃபெண்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆமா எங்களுக்கு கூட்டணியில பங்கு வேணும், ஆட்சி அமையுமானே தெரியல. இது எப்படிமா இருக்கு? நான் திருப்பி ஹரியானாவே சொல்றேன், ஹரியானால எலெக்ஷனே அனௌன்ஸ் பண்ணல, ஆனா முதல்வர் நானா நீயான்ட்டு குமாரி செல்ஜாவுக்கும் பூபேந்திர ஹூடாவுக்கும் அவ்வளவு பெரிய சண்டை. கடைசியில நாற்காலி சீட்டை, முதல்வர் சீட்டை சைனி அவர்கள்ட்ட கொடுத்துட்டு 2 பேருமே கப்பு சுப்புன்னு எங்க நாடாளுமன்றத்துல இருந்து உட்காந்துட்டாங்க. என்ன பிரச்சனைனா, ஒரு தோல்வி அடைகிறாங்க, தோல்விக்கான பொறுப்பு அப்படின்றது யாரும் ஏத்துக்கணும்ல. குமாரி செல்ஜா தோத்தாங்களா, அவங்க நாடாளுமன்ற உறுப்பினரா அவங்க தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைச்சிரும். இவங்க எல்லாருக்குமே காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் பதவியோ இல்ல ராஜ்யசபாவோ லோக்சபாவோ ஏதோ ஒண்ணு கொடுத்துருவாங்க. அப்ப எப்படி இருக்கும்? சத்தீஸ்கர்ல தோத்து போனாரு பூபேஷ் பாகல், தோத்து போனாரு. அதுக்கப்புறம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு போட்டி போடுறதுக்கு சீட்டு கொடுக்குறாங்க, அதுலயும் தோத்து போனாரு. எந்த பார்ட்டியாவது இதை பண்ணுவாங்களா? நீங்க இருந்தீங்க, தோத்துட்டீங்க, இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. பிரச்சனை எல்லாம் எதுக்கு இப்ப நீங்க டெல்லிக்கு வரணும், எதுக்கு நீங்க எம்பி ஆகணும், இருந்து எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது தலைமையோட அழகா? தோத்துட்டியாப்பா, சரி வாங்க டெல்லியில உட்காந்துக்கோங்கன்னு சொல்றது தலைமையோட அழகா? எனக்கு புரியல. நிச்சயமா தொடர்ந்து பேசும். உங்கள் நேரத்திற்கு மிக்க நன்றி. நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.